மக்களே, பிக் பாஸ் வீட்ல இந்த வாரம் யார் எவிக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகபட்சமான இருக்குது அப்படின்ற ஒரு வாய்ப்பை பத்தி தான் டீட்டெயில் அனலைசிஸ் பண்ண போறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும். எனக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல யார் எந்த இடத்துல இருக்காங்க அதை பேசிஸ்ல தான் இப்போ டிராவல் ஆக போகுது. திவ்யா முதல் இடத்துல இருக்காங்க 20.29, கிட்டத்தட்ட 1,72,000 வாக்குகள். ஸோ திவ்யாவோட ஓட்டுகள் எகிரி கொண்டே இருக்கிறது. எபிசோட்ல அவங்களுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸாவே காமிச்சிட்டு இருக்காங்கன்றதால திவ்யா வந்து சேஃப் ஜோன் தான். அவங்க ஓட்டு அசைக்க முடியாத இடத்துல திவ்யா இருக்காங்க. ஸோ கண்டிப்பா சேனலால திவ்யாவை எலிமினேட் பண்ண முடியாது. ஸோ திவ்யா வில் ஸ்டே டு த ஃபினாலே வரையும் திவ்யா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்றது தான். பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் உண்மைதான் அப்படின்றதுல நம்ம இருக்கணும், வேற வழி கிடையாது. ரெண்டாவது இடத்துல கமருதீன் 12.06, 1,02,000, கிட்டத்தட்ட 2 பேர் தான் 1,00,000 வாக்குகளை தாண்டி இருக்காங்க. கமருதீனுக்கு ஃப்ரெண்டான கானா வினோத்தோட வாக்குகள், கமருதீனுக்கான சீரியல் ஃபேன்ஸோட வாக்குகள்ன்ற மாதிரி வந்து குவிந்த வண்ணம் இருக்குது. ஸோ அதுல கமருதீனுமே சேஃப் ஜோன்ல இருக்கார். செகண்ட் பிளேஸ்ல இங்க இருக்காரு அன்அஃபிஷியல்ல. அபிஷியல் நம்ம கேள்விப்பட்ட வரையும் தேர்ட்லயோ ஃபோர்த்லயோ இருக்காருன்றத நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் நேத்து. இன்னைக்கு மாறி இருக்கலாம். ஸோ அந்த கேட்டகிரியில கமருதீனும் ஸ்டில் சேஃப் ஜோன். சேனலும் அவங்கள விட மாட்டாங்க. பொத்தி காப்பாத்திட்டு வராங்களே கமருதீனை, கண்டிப்பா அவரையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. மூணாவது இடத்துல அரோரா 11.09, 94,000 வாக்குகள். ஸோ அரோராவுக்கு இந்த வாரம் பயங்கர பூஸ்ட். கடந்த 2 வாரமா அவங்க போன வாரம் ஓட்டிங்ல வரல. இந்த வாரம் ஓட்டிங்ல வந்து அவங்களுடைய ஓட்டுகள் வந்து பயங்கரமா புஷ் ஆயிருக்கு. அது அபிஷியலுமே ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்றதை நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். ஏன்னா போன வாரம் பயங்கர பாசிட்டிவ், இந்த வாரமும் அவங்களுக்கு பாசிட்டிவ் தான். நெகட்டிவா எதுவுமே போல. ஒரு விஷயம் நெகட்டிவ் இருந்தது, அதுவும் எபிசோட்ல காட்டப்படாமல் கட் பண்ணதால அவங்களுக்கு பாசிட்டிவா தான் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்கிறதால அரோராக்கான ஓட்டிங்குமே பூஸ்டிங்ல தான் இருக்கு. ஸோ அரோரா இந்த வாரம் எவிக்ட் ஆக மாட்டாங்க, வீட்டுக்குள்ள ஸ்டே ஆவாங்கன்றது ஆணித்தனமாக நம்பலாம். 3 ஆச்சா. அடுத்து பார்வதி 10.27, 82,000. பார்வதியும் எவிக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ பார்வதி இன்னும் அவங்க வீட்டுக்குள்ள டிராவல் ஆகிற நாட்கள் இருக்கிறது. பார்வதிக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்காங்க. அதை விரும்பி பார்க்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. அவங்களுக்கான ஓட் பேங்க்கும் ஒரு பக்கம் வந்துட்டு தான் இருக்கு அப்படின்றது பார்க்க முடியுது. ஸோ ஒரு ஷோக்கு பார்வதி தேவை அப்படின்ற மாதிரி சேனல் வச்சிருக்காங்கல்ல, கண்டிப்பா அவங்களுக்கும் ஓட்டு வரதான் செய்யும். அவங்களும் ஷீ வில் ஸ்டே லாங்கர். 4 ஆச்சா. அடுத்து 9.06, 77,000 வாக்குகள். கிட்டத்தட்ட சபரி அவர்கள் இருக்கார் 5வது இடத்துல. சபரியும் சேனல் ப்ராடக்ட் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சபரியோட பெர்ஃபார்மன்ஸ் போன வாரமும் நல்லா இருந்தது. இந்த வாரமும் நெகட்டிவா எதுவுமே பண்ணல. பாசிட்டிவ் ஜோன்ல சபரி டிராவல் பண்றதால அவருக்கான ஃபேன்ஸுன்றது ஒரு மூளை முடுக்கிலும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது பார்க்க முடியுது. சபரியும் சேஃப் ஜோன்ல தான். சபரி மேலாம் கையே வைக்க மாட்டாங்க சேனல், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்றதை நம்பலாம். ஸோ சபரியும் சேஃப் ஜோன். அடுத்து யார் இருக்கா? சாண்ட்ரா. இதுக்கப்புறம் இருக்கவங்க எல்லாருமே நான் டேஞ்சர் ஜோன்ல தான் வச்சிருக்கேன். சாண்ட்ரா பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் நிறைய நெகட்டிவிட்டிஸ் தான் மக்கள் கிட்ட சம்பாரிச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு வந்த எல்லா ப்ரோமோலையும் நீங்க போய் பாத்தீங்கன்னா சாண்ட்ரா வெளியே அனுப்பிருங்கப்பா, இது பண்ணிருங்கப்பா, அது பண்ணிருங்கமான்ற மாதிரி மக்கள் கமெண்ட் போறீங்க. ஆனா சாண்ட்ராவை சேனல் வெளியேற்றுமான்னு கேட்டீங்கன்னா வெளியேற்றாது. மக்கள் இரிட்டேட் ஆகிறானா அவன் உள்ளவை, அதை வச்சு நம்ம டிஆர்பி எடுப்போம் நெகட்டிவா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பண்ணுவாங்க. ஸோ அந்த கேட்டகிரியில சாண்ட்ராவை வெளியே தூக்க மாட்டாங்க மக்களே, வாய்ப்பே கிடையாது. ஸோ சாண்ட்ரா ஸ்டில் சர்வை அப்படின்றது தான். அடுத்து இருக்காங்களா ஒரு 5 பேர். இந்த 5 பேருமே டேஞ்சர் லிஸ்ட்ல தான் வைப்பேன். கனி, அமித், சுபி, எஃப்ஜே அண்ட் ஆதிரை. இந்த 5 பேருமே டேஞ்சர் ஜோன். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஓகே. ஸோ இந்த வாரம் கனி இருக்காங்க. அடுத்து சாண்ட்ரா கீழே 56,740 வாட்டுகள், 6.67. ஓகே. கனிக்கும் இந்த வாரம் சரியான பாசிட்டிவ் தான். நெகட்டிவ் கனிக்கு கொடுக்கவே இல்லை, பாசிட்டிவா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் ப்ரொஜெக்ஷன் இன்னைக்கு எபிசோடு முதற்கொண்டு பாசிட்டிவ் ப்ரொஜெக்ஷன் இருக்கிறதால கனியை எவிக்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபேமிலி வீக்ல கனிக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் இருக்கு. விஜயலட்சுமி வர்றது, அவங்களோட பசங்க வர்றதுன்ற மாதிரி நிறைய ஒரு டிஆர்பிக்கான சம்பவங்கள் நடக்கிற வாய்ப்புகள் இருக்கிறதால கனியை தூக்க மாட்டாங்க. கனியை வச்சா வீட்டுக்குள்ள டிஆர்பி கிடைக்கும். அவங்க தங்கச்சி விஜயலட்சுமி வந்தா பிச்சுக்கிட்டு போவோன்றதே தெரியும். அந்த ஒரு விஷயத்துக்கு சேனல் ஹோல்டு பண்ணுவாங்க. டேஞ்சர்ல இருந்தா அதை விட கீழேயோ மேலேயோன்றதால ஆப்ஷன் சேனல் கிட்ட இருக்கிறதால கம்ப்ளீட்ல அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுல கனியும் சேஃப் ஜோன். அடுத்து அமித் அவர்கள் 6.35, 54,000 வாக்குகள். ஸோ அமித்துமே சேனல் சேஃப் ஜோன்ல தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா ரஞ்சினி வந்து ட்வீட்டு போடுறது, இதெல்லாம் போடுறது. ஸோ ரஞ்சினி வந்து வீட்டுக்குள்ள வந்து அமித்தை செய்ய வேண்டிய சில சம்பவங்கள்லாம் இருக்கு. அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இதெல்லாம் பார்க்கும்போது பார்வதி மேல சில கடுப்புல இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வீட்டுக்குள்ள வந்தா ஒரு சம்பவம் நடக்கும்ன்றது சேனலுக்கும் தெரியும். ஸோ அதனால அமித்தை கூட சேனல் ஹோல்டு பண்ணி உள்ள வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அவரும் டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்காரு, பட் ஆப்ஷன் அவங்க கையில். அடுத்து சுபிக்ஷா 6.34, 53. ஸோ சுபிக்ஷாவோட ஃபேமிலி அங்கிருந்து வரணும், அது ஒரு சென்டிமெண்ட் கிரியேட்டர், இதனால பல சம்பவங்கள்லாம் நடக்கும்ன்றதால சுபிக்ஷாவும்
ஷீ வில் ஸ்டே அப்படின்றது நான் நம்புறேன். ஸோ இப்போ சொன்ன எல்லாருமே ஆல்மோஸ்ட் இருப்பாங்க. அந்த டேஞ்சர் ஜோன்ல கனி, அமித் அண்ட் சுபிக்ஷா இந்த 3 பேரும் ஃபேமிலி வீக்குக்காக ஹோல்டு பண்ணுவாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். அதை நான் சொல்லிக்கிறேன். த டேஞ்சர் ஜோன் அப்படின்ற அழைக்கப்படுற இடத்துல 2 பேர் இருக்காங்க. ஸோ ஒன்று எஃப்ஜே, இன்னொன்று ஆதிரை. ஸோ ஆதிரை ஆல்ரெடி வீட்டுக்கு வெளில போயிட்டு திரும்ப வந்திருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன், செகண்ட் சான்ஸ் தான். ஸோ அதனால ஆதிரை எவிக்ட் ஆனாலும் இந்த கேம்ல பெரிய பாதிப்பு இருக்க போறது இல்லை. ஏன்னா எஃப்ஜே கூட தான் ரிவல்ரிக்காக எடுத்துட்டு வந்தாங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ ஆதிரை எவிக்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆதிரை எவிக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியா இருக்கு, அதில் மாற்றுக்கிறது இல்லை. இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. எஃப்ஜே 3 வாரமா தப்பிச்சுக்கிட்டே வராரு டேஞ்சர் ஜோன்ல. இந்த வாரம் எஃப்ஜேக்கு எண்டு ஜோனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவரே சொல்லிட்டாரு 70 நாள் எனக்கு வீட்டுக்குள்ள இருந்தா போதும், அதுக்கு மேல நான் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு நான் விரும்பல, என்னை எவிக் பண்ணா கூட ஓகே தான், ஐ எம் ரெடி ஃபார் தட்ன்ற மைண்ட் செட்ல தான் இருக்காரு. ஸோ இந்த தருணத்தில் எஃப்ஜே எவிக்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ எய்தர் ஆதிரை ஆர் எஃப்ஜே இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் எவிக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. மோஸ்ட்லி 80% ஆதிரை, ஒரு 20% எஃப்ஜே வச்சுக்கலான்றதை சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.